ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் நான் செஞ்ச மிளகு சாகுபடி அப்படிங்கிறது வெளியில் அதிகமாக யாருக்கும் தெரியலை. துணை விவசாயமாக செய்து கிடைக்கக்கூடிய பெரிய அளவில் வருமானம் தர்றது இந்த மிளகாய் இருக்குது. நோய் தாக்குதல் அப்படிங்கிறது பெருவாரியாக அந்த மிளகுல அதிகமாக வர்றது கிடையாது. அதே சமயத்தில் இந்த மிளகு பழுக்கும் பொழுது இதை பறவைகளோ மற்ற வேறு எந்த விலங்குகளோ இதை சேதப்படுத்துறது இல்லை. இதுக்கு மிளகுக்கு நீர்ப்பாசனங்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் அது எந்த மரத்தில் படர்ந்து இது மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற மரத்தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பராமரிப்பு இதில் கம்மி. இன்றைக்கி செய்ய முடியலைன்னாலும் இன்னும் 1 மாதம் கழித்து பராமரிப்பு வேலையில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி மிளகு அறுவடை பண்ணணுமே ஆள் கிடைக்கலைங்கிறதுக்கான நம்ம பயப்பட வேண்டியதில்லை. $90 நல்லா உஷ்ணப்படுத்தின தண்ணியில் இந்த அறுவடை பண்ண மிளகை தண்ணீர் போகக்கூடிய ஈச்சங்கூடுன்னு சொல்கிறது அதில் கொட்டி அதில் முக்கி ஒரு அரை நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா எல்லாம் ஒரே மேனிக்கு வரும். உலகம் முழுவதும் மிளகு தேவைப்படும். அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்க்கெட்டிங் பிரச்சனையே வரவே வராது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஈசா காவேரி கூக்குரல் நடத்தக்கூடிய கருத்தரங்கம் சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமேங்கிற அடிப்படையில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமவெளியில் மிளகு விவசாயம் முதல்ல 1 ஏக்கரில் ஆரம்பித்து இன்றைக்கி 4 ஏக்கர் வரையிலையும் இந்த சமவெளியில் மிளகு சாகுபடியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் நான் செஞ்ச மிளகு சாகுபடி அப்படிங்கிறது வெளியில் அதிகமாக யாருக்கும் தெரியலை. இந்த மிளகு சாகுபடி சமவெளியில் நடக்குதுங்கிறத கேள்விப்பட்டு இங்கே பார்க்கும் பொழுது ரொம்ப எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இது எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கணும் என்பதற்காக மக்கள் மத்தியில் எடுத்து செல்லணுங்கிறது இந்த ஈசா காவேரி கூக்குரல் அமைப்பு முனைப்பு காட்டி இன்றைக்கி அந்த கருத்தரங்கத்தை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தென் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் முழுவதும் இந்த கருத்தரங்கத்தில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தோட்டத்தை எல்லாம் பார்வையிடுறாங்க. தோட்டத்தை பார்வையிடும் பொழுது இந்த விவசாயம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிற முடியுது. அதில் பல்வேறு சந்தேகங்கள்லாம் கேட்குற சந்தேகங்களுக்கு நான் தெளிவாக அவங்களுக்கு விடை அளிச்சிருக்கிறேன். பொதுவாக தென்னந்தோப்பு அப்படிங்கிறதுல இந்த மிளகு விவசாயம் செய்யும் பொழுது இது ஒரு துணை விவசாயமாக செய்து கிடைக்கக்கூடிய பெரிய அளவில் வருமானம் தர்றது இந்த மிளகாய் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்கிறாங்க. அப்படி உணரும் பொழுது இந்த விவசாயத்தை செய்யணும்னு ஆர்வப்பட்டு நான் அவங்களுக்குள்ள சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கிறேன். இந்த ஊடுபயிராக செய்யும் பொழுது இதில் என்ன மாதிரி படர் மரங்களை நட்டாக்க ஊடுபயிராக செய்ய முடியும் அப்படிங்கிற சந்தேகங்களை நிறைய கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் 4 வகையான படர் மரங்களை நடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 1 வாதநாராயணன், கிளரிசெடியா, சீமக்கிழுவை, பூவரசு, இந்த மாதிரி படர் மரங்களை நடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரே வகையான மரங்களை நான் சொல்லாமல் இப்படி கலப்பு மரங்களாக படர் மரம் நடனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் எப்போவுமே விவசாயத்தில் ஒரே மாதிரியான பயிர்களையோ மரங்களையோ செய்கிறதுல நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவில் வருது. அதை தவிர்ப்பதற்காக இப்படி 4 மரங்களையும் கலந்து நடங்க அப்படிங்கிற ஆலோசனை செஞ்சு சொல்லியிருக்கிறேன். அவங்களும் அதை கடைப்பிடிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தோட்டத்தில் கண் கூட அவங்க பார்த்து தெளிவடைஞ்சு இந்த மாதிரி படர்மரங்களை நட்டு மிளகு விவசாயத்தை செய்யணும் அப்படிங்கிறது ஆர்வப்பட்டு கேட்டிருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன். நோய் தாக்குதல் அப்படிங்கிறது பெருவாரியாக அந்த மிளகுல அதிகமாக வர்றது கிடையாது. ஆனாலும் இயற்கை முறையில் இந்த விவசாயத்தை செஞ்சோம்னு சொன்னாக்க நோய் தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக வர்றது கிடையாது. அதே சமயத்தில் இந்த மிளகு பழுக்கும் பொழுது இதை பறவைகளோ மற்ற வேறு எந்த விலங்குகளோ இதை சேதப்படுத்துறது இல்லை. அதே சமயத்தில் இப்படி இந்த மிளகு விவசாயத்தை செய்யக்கூடிய இடங்களில் புல்லுகள்லாம் நிறையா வரும். இந்த புல்லுகளை ஆடு மாடுகள் மேய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறலாம். மிளகுனுடைய பழங்களையும் சேதப்படுத்துறதில்லை விலங்குகள். மிளகு இலைகளையும் ஆடு மாடுகள் கடித்து சேதப்படுத்தாதுங்கிறது நமக்கு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அனுகூலமான விஷயம். வருஷத்தில் இது ஒரு முறை தான் ஈல்டு எடுக்க முடியும், மகசூல் எடுக்க முடியும். ஆனால் அந்த ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த வருமானம்ங்கிறது வருடம் முழுவதும் நமக்கு ஏற்படுற செலவை
ஈடு கட்டுறதுக்கும் தன்னை கட்டுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். பெரும்பாலும் டிசம்பர் ஜனவரியில் பூ விட்டு ஜூன் ஜூலையில் அறுவடைக்கு வரும். ஜூன் ஜூலையில் அறுவடை நம்ம பண்ணுறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை 15 நாள் இடைவெளியில் இது அறுவடை நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் அந்த மிளகை நம்ம பதப்படுத்தி கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது நல்ல வருமானமாக இருக்கும். அதுக்கும் பிறகு இந்த மிளகை பராமரிக்கிற வேலைகள் நடக்கும். அந்த பராமரிக்கிற வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னாக்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் பூ விட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு அறுவடை வரும். இதுக்கு மிளகுக்கு நீர்ப்பாசனங்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் அது எந்த மரத்தில் படர்ந்து இது மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற மரத்தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ஒருங்கிணைச்சி தான் இந்த மிளகு விவசாயத்தை பண்ணணும். அப்படிங்கிறதுனால தோட்ட மண்ணிலேருந்து ஆரம்பிக்கணும். படர் மரங்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அப்புறமா டிம்பர் மரங்கள் என்னங்கிறத தேர்ந்தெடுக்கும் பொழுது புளிய மரம் சாத்தியப்படாது, அடர் நிழல் கொடுக்கக்கூடிய மாமரம்லாம் சாத்தியப்படாது. அது மாதிரி அந்த டிம்பர் மரங்கள் அப்படிங்கிறதுல மரங்களையும் தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இதில் தான் இந்த மிளகு விவசாயத்தை பண்ண முடியும். பராமரிப்பு இதில் கம்மி. இன்றைக்கி செய்ய முடியலைன்னாலும் இன்னும் 1 மாதம் கழித்து பராமரிப்பு வேலையில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி மிளகு அறுவடை பண்ணணுமே ஆள் கிடைக்கலைங்கிறதுக்கான நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து கூட மிளகு நம்ம அறுவடை பண்ணலாம். அது வரைக்கும் வேகமாக அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிறது. இது பராமரிப்பு அப்படிங்கிறது இயற்கை முறையில் தான். நீண்ட கால பயிர், 40 வருஷத்து பயிர் அப்படிங்கிறதுனால இயற்கை முறையில் பராமரித்தோம்னு சொன்னாக்க இதுக்கு நோய் நொடி மற்ற பிரச்சனைலாம் வராது. ரசாயன எப்போ போடுறோமோ அப்போவே எல்லா நோய்களையும் இழுத்துக்கிட்டு வந்துடும். நம்ம விவசாயத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்குனது ரசாயன உரம் பயன்படுத்தணுங்கிறத நம்மாழ்வார் ஐயா நிரூபணமாக சொல்லியிருக்காரு. இதில் எருவு தான் போட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா எருவு தான் போட்டிருப்போம். அது இல்லாமல் ஜீவாமிர்த கடைசியில் ட்ரிப்பில் விடுவோம். அது இல்லாமல் பூ விடும் பொழுது பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணுவோம், மீனம்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஒரு 10 வருட குடியில் எவ்வளோ மிளகு உற்பத்தி ஆகுங்க? இப்போ இது எப்படி நட்டுலாங்க, ஏக்கருக்கு காஞ்ச மிளகு 300லேருந்து 500 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அதுவே போதுமான வருமானம். நான் கிலோவுக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க பதப்படுத்துறது எப்படி பதப்படுத்துறது அறுவடை பண்ணி அங்கே இதில் டிஸ்பிளேயில் வச்சு இந்த அறுவடை மிளகு வச்சா இதில் காட்டியிருப்பேன் தட்டில். அது மாதிரி தான் அறுவடை மிளகு வரும். அதை 90 டிகிரி நல்லா உஷ்ணப்படுத்தின தண்ணியில் இந்த அறுவடை பண்ண மிளகை தண்ணீர் போகக்கூடிய ஈச்சங்கூடுன்னு சொல்கிறது அதில் கொட்டி அதில் முக்கி ஒரு 1/2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா எல்லாம் ஒரே மேனிக்கு வந்துடும். அதை காய போட்டோம்னா எல்லாம் கருப்பு. அந்த இன்னொரு தட்டில் வச்சுருக்கேன்ல பதப்படுத்த மிளகு அது மாதிரி வந்துடும். 5 நாள் காய்ச்சல் தேவைப்படும். நிழலில் காய போடணுமா வெயிலே காய போடணும் சார். நிழலில் காய போட்டிங்கனாக்கா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் போட்டுக்கணும். இது நிழல் 100% ஃபாரன்ஹீட் உள்ள வெந்நீரில் ஈச்சங்குடையை வச்சு அப்படியே நனைச்சிட்டு ஒரு செகண்ட் வச்சா இல்லை, 1 செகண்ட் இல்லை, ஒரு 1/2 நிமிஷம் வச்சுட்டு எடுக்கணும். வெந்நீரில் முக்கி எடுக்கிறது. கொதி நிலைன்னு போக வேண்டாம், 90 டிகிரி அப்படி. எவ்வளோ மிளகு உற்பத்தி பண்ணாலும் மார்க்கெட்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உலகம் முழுவதும் மிளகு தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்க்கெட்டிங் பிரச்சனையே வரவே வராது. இதில் இன்டர் கல்டிவேஷன் பண்ணலாங்களா உள்ள? இப்போ எப்படின்னாக்கா தேனியிலேருந்து ஒரு விவசாயி அவர் துபாயிலேருந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அவர் ஃப்ளைட்டில் இறங்கின மறுநாளே இங்கே வந்துட்டார். நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு நான் போய் இந்த விவசாயம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு மிளகு நாற்று போல் வேணும்னு கேட்டுட்டு நான் தரேன்னு சொன்னார். தேனின்னு சொன்னாலே அங்கே ஏலக்காய் ரொம்ப விசேஷம். அவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சேன், வர்றிய ஏலக்காய் செடியை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். 30 செடி இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கொண்டா கொடுத்தேன். அந்த பாருங்க இருக்குது, அதான் ஏலக்காய் செடி. ஜாதிக்காய் செடி தான் வச்சுருக்கிறேன். அது ஒரு முயற்சி. ஒரு 5 செடி இருக்குது, நல்லா வளமாக வருது. கிராம்பு வச்சுருக்கிறேன், அது நல்லா வருது. எல்லாம் சோதனை முயற்சியாக எல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அது வேணாம், அது உறுதி இல்லாத மரம். கண்டு வச்சா எவ்வளோ நாள் முதல் ஈல்டு எடுக்க? முதல் ஈல்டு 2வது வருஷத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று காய்க்க ஆரம்பிச்சிடும். 3வது வருஷத்தில் எல்லாமே ஈல்டு கொண்டு